யூர் கிருஷ்ணாராவ் நாகேஸ்வரன் என்ற நாகேஷ் செப்டம்பர் 27, 1933 அன்று தாராபுரத்திற்கு அருகில் உள்ள கொளிஞ்சிவாடி என்ற ஊரில் கன்னட மாதவ பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். நாகேஷ் அவர்களின் தந்தை கிருஷ்ணாராவ் மற்றும் தாய் ருக்மணி அம்மாள் ஆகும். நாகேஷ் அவர்களின் தந்தை கிருஷ்ணாராவ் அரிசிக்கரே என்ற ஊரில் உள்ள ரயில் நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர். நாகேஷ் தாராபுரத்தில் தனது 10ஆம் வகுப்பு படிப்பை முடித்துக்கொண்டு கோவை பிஎஸ்டி கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்தவர். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது அம்மை நோய் வந்ததால் அவரது முகத்தில் தழும்புகள் உண்டானது. பின்பு நாகேஷ் கோவையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது தந்தை பணியாற்றிய ரயில்வே இலாக்காவில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்ததால் சிறிது காலம் திரைப்படத்திற்கு செல்லும் காலம் வரை அங்கு பணியாற்றி வந்தவர். சிறிது காலத்திற்கு பிறகு நாகேஷ் பணி நிமித்தம் காரணமாக சென்னைக்கு மாற்றப்பட்டார். சென்னையில் இவருடன் அறையில் தங்கியிருந்தவர்களில் புகழ்பெற்ற கவிஞராகிய வாலி மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் அடங்குவர். நாகேஷ் ரயில்வேயில் பணியாற்றி கொண்டே நாடகங்களில் நடிக்கத் தொடங்கியவர். நாடகங்களில் இவரது நடிப்பு திறமை திரைப்பட வாய்ப்புகளை பெற்றுத் தந்தது. மானமுள்ள மருமகள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நாகேஷ் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் பெரும் புகழையும் திரைத்துறையில் நிரந்தர இடத்தையும் பெற்றார். 1960களில் தமிழ் சினிமாவின் முடிசூடா நகைச்சுவை மன்னனாக திகழ்ந்தவர். நாகேஷ் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் மற்றும் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். நாகேஷ் 1957ஆம் ஆண்டு ரெஜினா என்பவரை மணமுடித்தவர். நாகேஷ் அவர்களுக்கு ரமேஷ் பாபு, ராஜேஷ் பாபு மற்றும் ஆனந்த் பாபு என்ற 3 மகன்கள் உள்ளனர். 1970ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு தாமதமாக வந்தபோது நாகேஷ் ஆத்திரத்தில் மதுபோதையில் எம்ஜிஆரை விமர்சித்து வசைபாடியதன் காரணமாக எம்ஜிஆர் மனமருத்தமடைந்து அதன் பிறகு தனது பெரும்பாலான படங்களில் நாகேஷுக்கு வாய்ப்புகள் கொடுப்பதை தவிர்த்தார். இது அவரது சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக அவரது தாயார் மரணம் ஈடு செய்ய முடியாத மன துயரத்தை அளித்துள்ளது. திரைப்பட வாய்ப்புகள் குறைந்ததால் நாகேஷ் சொந்தமாக நடத்தி வந்த நாகேஷ் தியேட்டர் உரிய தவணையை செலுத்த முடியாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அளவுக்கு அதிகமான மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கத்தால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. எனினும் கமலஹாசன் போன்றோரின் ஆதரவாலும் தனது அசாத்திய திறமையாலும் மீண்டும் குணச்சித்திர பாத்திரங்கள் மற்றும் வில்லன் வேடங்களில் வலுவான தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர். நாகேஷ் அவர்கள் நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் காரணமாக 2008ஆம் ஆண்டு இறுதியில் உடல்நலம் குறைந்தது. நடிகர் நாகேஷ் தனது 75வது வயதில் ஜனவரி 31, 2009 அன்று சென்னையில் காலமானார்.